வணக்கம் நேயர்களே. 15வது நாடாளுமன்றத்திற்கான பொது தேர்தல் மே மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் என்று இம்மாதம் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை உறுதி செய்யும் வேட்புமனு தாக்கல் நிகழ்வு இன்று முற்பகல் 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை 9 வேட்புமனு தாக்கல் நிலையங்களில் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. நான் வி. பழனிசாமி, தமிழ் முரசின் இணை ஆசிரியர். நாடாளுமன்றத்தின் 97 இடங்களில் 92க்கு போட்டி உண்டு என்பது வேட்புமனு தாக்கல் நிகழ்வு முடிவடைந்தவுடன் உறுதி செய்யப்பட்டது. மரீன் பரேட் பிரெடல் ஹைட்ஸ் குழு தொகுதியில் எந்த ஓர் எதிர்க்கட்சி அணியும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் அக்குழு தொகுதியில் மக்கள் செயல் கட்சி அணி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்று தேர்தல் அதிகாரி அறிவித்தார். ஆக நாடாளுமன்ற நாயகர் திரு சியா கியான்பெங் தலைமையிலான மக்கள் செயல் கட்சி அணியின் 5 உறுப்பினர்கள் வேட்புமனு தாக்கல் தினத்தன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆக இப்போது மரீன் பரேட் பிரெடல் ஹைட்ஸ் குழு தொகுதி தவிர்த்து 17 குழு தொகுதிகளிலும் 15 தனி தொகுதிகளிலும் ஆளும் மக்கள் செயல் கட்சியை எதிர்த்து பல்வேறு எதிர்க்கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. அது பற்றி பேச என்னுடன் அரங்கில் 3 உள்ளனர். ஒருவர் முன்னாள் நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முகமது இர்ஷாத். அடுத்தவர் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தமிழ் பேரவையின் முன்னாள் தலைவர் திரு சஞ்சய் முத்துக்குமரன். 3ஆமவர் தனியார் நிறுவன முதன்மை பயிலகத்தின் வட்டார தலைவர் திருமதி ஜெயசுதா சமுத்திரன். உங்கள் 3க்கும் என் வணக்கங்கள். வணக்கம். சரி, முதல் கேள்வி ஜெயசுதா கிட்ட தான் போகுது. எல்லாரும் எதிர்பார்த்த, அதாவது கடுமையான போட்டி இருக்கும்னு எதிர்பார்த்த மரீன் பரேட் பிரெடல் ஹைட்ஸ் குழு தொகுதி யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் யாருமே அங்கு போட்டிக்கு வராததால் அந்த மாசேகா அணி போட்டியின்றி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டனர். நீங்கள் அந்த தொகுதியில் வசிக்கிறீர்கள். உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது? வாக்களிக்க முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறதா? பெரிய வருத்தம் உண்மையிலேயே. எங்க வீட்டுக்கே வந்தாங்க. மாசேகாவில இருந்து திரு சியா கியான்பெங் வந்தாரு. அதே சமயத்துல பாட்டாளி கட்சியில இருந்து உறுப்பினர்கள் வந்தாங்க. அவங்க வந்தப்பவே, அவங்க வாக் அபவுட் செஞ்சப்பவே எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அடடா, இங்க போட்டி நடக்க போகுது, திரும்ப வாக்களிக்க போறோம். வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு 5 வருடங்களுக்கு ஒரு தடவை வருது. அந்த வாய்ப்பு கிட்டாத கனியாக போய்விட்டதே அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் தான். ஏன்னா அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப மாசிகா அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி பெற்றவங்க யாருங்கிறத விட்டுட்டு மாசிகா அணியில் அது குழு தொகுதியா இருக்குதுங்கிறதுனால சில புது வரவுகள், புது முகங்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய குரல்களை நம்ம கேட்காமலே போயிட்டோம். ஆனா அவங்க இப்ப நியமிக்கப்பட்டு விட்டார்கள் இல்லையா, அந்த ஒரு சிறு வருத்தம் தான். நிச்சயமாக எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் கிடைக்காம போன உடனே மனசுக்கு ஒரு வருத்தம். ஏன்னா அந்த தேர்தல் களத்தில் தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் கேட்டு தேர்தல் அன்னைக்கு போய் வாக்கு போடுறதே ஒரு 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 தனி உணர்ச்சி தானே, ஒரு உணர்வு ஏற்படும். சரி, 5 வருஷத்துக்கு பிறகு உங்க ஆசை நிறைவேறுதான்னு பார்ப்போம். சரி, அடுத்து சஞ்சய், நீங்க முதல் முறை வாக்காளரா இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். மிகவும் சுவாரஸ்யம். நீங்க எந்த தொகுதி பிரதிநிதிக்கிறீங்க? அதாவது எந்த தொகுதியோட குடியிருப்பாளர்? ஜூராங் ஈஸ்ட் புக்கெட் பாத்தோக் அங்க இருக்கேன். சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த உணர்வு எனக்கும் முதல் முறை வரப்போகுது அப்படின்னு எனக்கும் ஆவலா இருக்கு. நல்ல வேளை நான் இவங்களோட தொகுதியில இல்லை. இருந்திருந்தா எனக்கும் இருந்த அந்த ஒரு வாய்ப்பு, ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்த வாய்ப்பு கூட இழந்திருப்பேன் அப்படின்ற ஒரு வருத்தம் நிச்சயமா இருந்திருக்கும். ஸோ ஆமா, நான் ஜூராங் ஈஸ்ட் அண்ட் புக்கெட் பாத்தோக் ஜிஆர்சியில் இருக்கேன். சரி, இப்போ நீங்க குறிப்பா திரு முரளி பிள்ளை அவரோட புக்கெட் பாத்தோ ஈஸ்ட் தொகுதியோட குடியிருப்பாளர். இப்போ கடந்த 2 பொது தேர்தல்களை உங்க குடும்ப உறுப்பினர்கள் வாக்களிச்சிருப்பாங்க. எந்த வேட்பாளர்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இப்போ அவங்க ஒரு குழு தொகுதியில் போய் இணைக்கப்பட்டுட்டாங்க. ஜூரோங் ஈஸ்ட் புக்கெட் பாத்தோ குழு தொகுதி. இப்போ உங்களது பார்வை எப்படி இருக்கு? அந்த நீங்க வாக்களிக்க போறீங்க, உங்களுக்கு வாக்கு நிச்சயம். நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க?
நிச்சயமா. ஏன்னா அந்த ஒரு அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் என்னோட வாட்ஸ்அப் ஃபேமிலி குரூப்லேயே கொஞ்சம் நிறைய டெக்ஸ்ட் வந்துட்டு இருந்துச்சு. அப்பா அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க என்ன இப்படி புதுசாக வந்திருக்கு, அதுக்கு சில பேர் எதிர்பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டில் போய் கேட்டேன், அப்பா அம்மா இது நடக்குமா அப்படின்னு, நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னபோது சில பேர் எதிர்பார்த்தேன். ஏன் அண்ணன் ஆக்சுவலி வந்து இதை ஃபாலோ பண்ணுவான், அப்படியே இந்த தேர்தல் நடக்குது எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சேருமா அப்படின்றத வந்து பார்த்துட்டு இருந்தாங்க என் அண்ணன். ஸோ அதை கேட்டதுக்கப்புறம் முதல்ல வந்து அறிவுரை கேட்பதற்காக பெற்றோர்கள் கிட்ட செல்றது வந்து நார்மல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சென்றபோது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நடக்கும், ஆனால் மாற்றங்கள் அவ்வளோவா இருக்காது, அதை நீ போய் தேர்ந்தெடுத்து படிச்சு பாரு, அவங்க என்ன புதுசாக வர வேட்பாளர்கள் என்ன சொல்றாங்க, அதை பொறுத்து நீ வந்து உன்னோட முடிவெடு அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க என்கிட்ட. ஸோ அதுதான் என் குடும்பத்தில் நடந்த கதை. அப்போ நீங்கள் வந்து அங்கே நடக்கிற தேர்தல் பிரச்சாரங்களை கேட்க போறீங்க. அப்புறம் பிரச்சார ஓய்வு நாள் அன்று உட்காந்து அமைதியான சூழ்நிலையில் தியான நிலையில் யாருக்கு வாக்களிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தேர்ந்தெடுத்து அடுத்த நாள் வாக்களிக்க போறீங்க. அதுதான், ரொம்ப நன்றி. அதுதான் என்னோட விருப்பம். ஆனா பாத்தீங்கன்னா பல்கலைக்கழக மாணவர்களா இப்பதான் எங்களுக்கு தேர்தலும் நடக்குது. எனக்கு பூரா இது மண்டையில இருக்கு. ஸோ தேர்வு நடக்க போகுது அடுத்த 2 வாரங்கள். ஸோ எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு முக்கியம்னு அப்படின்னு சில பேர் இருக்காங்க. சில இளைஞர்கள் ஆனா வந்து அவங்க சமூக வலைத்தளங்கள் வரதை மட்டும் படிச்சு அதை பொறுத்து அவங்களோட முடிவுகளை எடுக்கிறாங்க. அதனால எந்த வகையில் இளைஞர்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆமாம், ஏன்னா இந்த தடவை அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் முதல் முறை வாக்காளர்களாக இளைஞர்கள் நிறைய பேர் சேர்றாங்க. அவங்களோட முடிவு, அவங்களோட கண்ணோட்டம், எந்த கண்ணோட்டத்தில் அவங்க ஒரு வேட்பாளரையோ இல்லை ஒரு அரசியல் கட்சியோ பார்க்குறாங்கங்கிறது வந்து அவங்களுக்கே உரிய ஒரு மனநிலை. நம்ம அதை பற்றி சொல்ல முடியாது. அதனால் இளைஞர்களோட பங்கு ஒவ்வொரு தேர்தலையும் மிக மிக முக்கியமாக இருக்குது. சரி இர்ஷாத், நீங்கள் வந்து ஒரு நியமன நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. அரசியல் விவகாரங்கள்லாம் நேரடியாக நாடாளுமன்றத்தில் போய் பேசி வெளிப்படுத்தி இருக்கீங்க. இப்போ இந்த தேர்தலில் மக்கள் செயல் கட்சியோட முக்கிய தூண்களாக கருதப்படுற துணை பிரதமர் ஹெங் ஸ்வீ கேட்டும் மூத்த அமைச்சர் தியோ சீ ஹேனும் இந்த தேர்தலை நாங்கள் போட்டியிடலை, நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து மக்கள் செயல் கட்சியோட தேர்தல் உத்தியை பாதிக்குமா, இல்லை இளைஞர்களுக்கு வழிவிடுறாங்களா? அது உங்களோட பார்வை எப்படி இருக்கு? கஷ்டமான கேள்விலாம் கேட்குறீங்களே. ஏன்னா நீங்கள் அதில் இருந்திருக்கீங்க, அதனால தான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. என்னென்னா அவங்க 2 பேரும் இந்த தேர்தலில் நிற்கலன்னு சொல்லிட்டு அந்த கடைசி நேரம் வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு. அது ஒரு அன்சர்டன்ட்டிலே இருந்தோம். நம்ம நிற்கிறாங்களா இல்லையா, எல்லாம் சென்டர் உள்ளே போனாங்க. ஆனால் பேர் வரும்போது அவங்க பேர் 2 பேருமே இல்லை. SM தியோ சீ ஹேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இப்போ தான் நான் பார்த்தேன், டிசம்பர் 1992 அரசியலில் இருக்காங்க. ஒரு பை எலெக்ஷன் மெரின் பேரில் பை எலெக்ஷனில் உள்ளே வந்து ஆல்மோஸ்ட் 33 இயர்ஸ் அரசியலில் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிபிஎம்மாகவும் இருந்திருக்காங்க. முக்கிய மினிஸ்ட்ரிஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில் வந்து SM ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் பை இன்சல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அவங்க இந்த தேர்தலில் நிற்காமல் ரிட்டையர் பண்ணுறது ஒரு பெரிய லாஸ் தான் பிஐபிக்கு. அது மட்டும் இல்லாமல் SM மாதிரியே ஒரு டிபிஎம் ஹெங் ஸ்வீ கேட்டோம். போன தேர்தலில் கடைசி நேரத்தில் டெம்பனிஸ்லேருந்து ஈஸ்ட் கோஸ்ட் வந்தாங்க. ஈஸ்ட் கோஸ்ட் பிளான்லாம் லான்ச் பண்ணார். நிறைய ஒரு டெவலப்மெண்ட்லாம் ஒரு முன்னேற்றத்தை வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டிபிஎம். ஆனால் இந்த தேர்தலில் எல்லோரும் அவ்வளோ எதிர்பார்த்தாங்க, அவர் ஈஸ்ட் கோஸ்ட் பிளான் அப்படியே கண்டினியூ பண்ணி ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து ஆங்கர் மினிஸ்டராக இருப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் என்ன சொல்கிறது, இந்த லாஸ்ட் மினிட் இந்த கடைசி நேரத்தில் அவர் பேர் இல்லாமல் இருந்தது. சில ரெசிடென்ட்ஸ்க்கு, குறிப்பாக என்னோட இன்லாஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க ஈஸ்ட் கோஸ்ட்டில், அவங்களுக்குலாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லப்போனால். ஆனால் என்ன சொல்கிறது, டிபிஎம் SM 2 பேரும் ரிட்டையர் பண்ணுறது இது வந்து ஒரு என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நியூஸ் இல்லை. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து இப்போ இருக்க கரண்ட் கோஹார்ட் ஆஃப் எம்பிஸ்லாம் இருக்காங்கல்ல, இப்போ புதுசாக இந்த புதுமுகலாம் ஒரு 32 ஃபேஸஸாக 33 பேர் இருக்காங்க. இந்த வருஷம் இந்த எலெக்ஷனில் ஸ்லோகனை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வேர்ல்ட், ஃப்ரெஷ் டீம், நியூ ரிசால்வ்னு போட்டிருக்கு. அப்படி இருக்கிறதுனால அந்த ஃப்ரெஷ் டீம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம்.
அந்த ஓல்ட் கார்ட்ஸ் எல்லாம் ரிட்டையர் பண்ணிட்டு இந்த புது முகத்தெல்லாம் கேண்டிடேட்ஸாக ஃபீல் பண்ணுறது வந்து அதுதான் பிஏபியோட ஸ்ட்ராட்டஜின்னு நமக்கு கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் பிரைம் மினிஸ்டர் வந்து லாரன்ஸ் வாங், அவங்களோட ஃபஸ்ட்டு தேர்தல் இது பிரைம் மினிஸ்டராக. அப்படி இருக்க நிலையில் அவரோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இம்ப்ரிண்ட்டை விடணும், அவரோட ஒரு லெகசியை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த ஒரு ரேடிக்கலான ஒரு சேஞ்சுன்னு நான் சொல்லலாம். ஓகே ஜெயசுதா, இந்த கடைசி நிமிஷத்தில் இங்கிட்டும் அங்கிட்டும் தாவுறது அது வந்து எல்லா கட்சிகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு இது. நம்ம மக்கள் செயல் கட்சியில் வந்து கடந்த பொது தேர்தல்களையும் சரி, இன்றைய வேட்புமனு தாக்கல் தினத்திலையும் சரி, நிறைய மாற்றங்கள். கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு யார் எங்கே நிற்கிறாங்கன்னே தெரியாத ஒரு நிலை இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு வந்து சோச்சுகாங் குழு தொகுதியில் பல்லாண்டு காலமாக அங்கே வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்த நம்ம துணை பிரதமர் கான் கிம் யோங் கடைசி நிமிஷத்தில் அவரை தூக்கி பொங்கோலில் போட்டுட்டாங்க. அப்புறம் மரீன் பரேட்டில் இருந்த மனிதவள அமைச்சர் தான்சிலேங்க தூக்கி இப்போ சோச்சுகாங் தொகுதியில் போட்டிருக்காங்க. இந்த கடைசி நிமிஷத்தில் வந்து இந்த பெரிய ஆங்கர் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க, குழு தொகுதிக்கு தலைமை தாங்குகிற அமைச்சர்களை மாற்றுறதுனால வாக்காளர்களிடையே என்ன ஒரு மனநிலை ஏற்படும் நினைக்கிறீங்க? நிச்சயமா இது ஒரு உத்தி. அதாவது கடைசி நிமிஷத்தில் இதை செய்கிறாங்கன்னா அவங்க வந்து குறிப்பாக ஒரு கீ ஆப்போசிஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்ம பாட்டாளி கட்சி எந்த தொகுதியில் யாரை வைக்க போகிறாங்கங்கிறத பொறுத்து அங்கே அவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த தொகுதிகளில் தான் பெரிய போட்டி நடக்க போகுது. குறிப்பாக இப்போ கான் கிம் யோங் அங்கே போயிருக்காரு இல்லையா பொங்கலுக்கு, அங்கே வந்து பெரிய போட்டி நடக்க பொழுது அங்கே வந்து பாட்டாளி கட்சி வந்து இன்னொரு குழு தொகுதியை வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறதே பல மக்களுடைய மனசுல கேள்வியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி மக்கள் செயல் கட்சி இந்த மாதிரி கடைசி நிமிட முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது மக்கள் செயல் கட்சியின் மனதிலும் சில ஒரு நர்வஸ்னஸ் இருக்கு, சில கொஞ்சம் நடுக்கம் இருக்கு அப்படிங்கிறத என்னமோ வலியுறுத்துற மாதிரி தான் தோணுது. அந்த நடுக்கம் இருக்கிறது ஒரு உண்மை நிலையை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அங்கே வந்து இப்போ பொங்கல்னு பார்த்தீங்கன்னா நிறைய இளம் பெற்றோர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது வந்து உங்க மில்லேனியல்ஸ்னு சொல்லக்கூடிய வர்க்கத்தினர், இளம் பெற்றோர். அதே சமயத்தில் இந்த இளம் பெற்றோருக்கு அவங்களுக்கு பிள்ளைகளும் இருக்கு, பார்த்துக்க வேண்டிய மூத்தோரும் இருக்கு. அந்த சாண்ட்விச் ஜெனரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, இரண்டுக்கும் இடைப்பட்டு கொஞ்சம் அல்லாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையினர் நிறைய பேர் வசிக்கிற ஒரு இடம் இந்த பொங்கோல் செங்காங் இந்த பகுதி. ஆக அங்கே தான் இந்த மாதிரி நம்ம இன்ஃப்ளேஷன் எல்லா விலைகளும் கூடுறது, விலைவாசி ஏற்றம், இதர பல கொள்கை மாற்றங்கள் எல்லாமே இவங்கள தான் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்க போகுது. அங்கே தான் போட்டி ரொம்ப சூடாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் மேலும் பொங்கலும் பக்கத்துல இருக்கு. இப்ப செங்காங்ல வந்து போன பொது தேர்தலில் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பாட்டாளி கட்சியோட இளம் வேட்பாளர் அணி வெற்றி பெற்றாங்க. அவங்க வெற்றிக்கு முக்கியமான காரணம் நீங்க சொன்ன மாதிரி அங்க இருக்கிற இளம் தலைமுறை பெற்றோர் குடும்பங்கள். இப்ப அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பொங்கோல்லையும் பாட்டாளி கட்சி காய நகர்த்தி இருக்காங்க. அதனால தான் இவர் கான் கிம் யோங்க வந்து அங்க வந்து அவரை அங்கே போட்டியிட வச்சுருக்காங்க. பிறகு மேலும் பொங்கலில் வந்து பாட்டாளி கட்சியோட பெரிய மீன், அவங்க தூண்டி போட்டு பிடிச்ச பெரிய மீனான வழக்கறிஞர் ஹர்பிரீத் சிங் இருக்கார். அப்போ முன்பு வந்து நம்ம எல்லாருமே வந்து ஈஸ்ட் கோஸ்ட் குழு தொகுதியில் தான் போட்டி சூடு பிடிக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் இப்போ அப்படியே அந்த அலை திரும்பி இப்போ பொங்கலுக்கு வந்திருக்கு. இப்போ எல்லாரோட கண்ணும் பொங்கலில் தான் இருக்கும். எப்படி மக்கள் செயல் கட்சி பாட்டாளி கட்சியும் விட மாட்டாங்க, எப்படி அவங்க ரெண்டு கட்சிகளும் மோதி மக்களை வந்து தன் பக்கம் இழுக்க போறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்க நிச்சயமா. ஆனா இப்ப அவங்க கான் கிம் யோங், சுன் ஷுவலிக் நினைக்கிறேன் சில ஹெவி வெயிட்ஸ் அங்க போட்டிருக்காங்க இல்லையா, ஜனல் புதுச்சேரி இவங்கெல்லாம் அங்க போட்டிருக்காங்க. ஆனா நம்ம முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஜார்ஜியோவுக்கு நடந்தது அந்த அந்த குழு தொகுதிக்கு பக்கத்துல தான் நடந்திருக்கு இல்லையா. ஸோ எவ்வளவு பெரிய ஒரு காயை அங்க நகர்த்தினாலும் அந்த காயை தூக்குறதா வச்சிருக்கிறதா அப்படிங்கிறது மக்களோட வாக்குகள்ல தான் நிச்சயமா. ஏன்னா மக்கள் செயல் கட்சி வந்து அதுல ஒரு நல்ல ஒரு படிப்பினையை கத்துக்கிட்டாங்க. எதையுமே
ஒரு மேலோட்டமாக எடுத்துக்கக்கூடாது. யார் எதிர்பார்த்தா ஜார்ஜியோ, ஒங்கி காங், நம்ம ஜைனுல் அபிடின் ரஷீத் இவங்கெல்லாம் பெரிய இது. ஒங்கி காங் புதிய வரவு, அவர் அமைச்சர் ஆகக்கூடிய ஒரு நிலைமையில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய வரவு. திடீர்னு அல்ஜினேட்டில் பிரீத்தம் சிங் தலைமையில், லோத்தியா கேங் தலைமையில் வெற்றி பெற்ற உடனே எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி ஆனால் அதுக்கு பிறகு மக்கள் செயல் கட்சி ரொம்ப எந்தெந்த இடத்துல காய நகர்த்தணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த மூவ் பண்ணாங்களே அமைச்சர் தன்சிலிங்க சுவாச்சுக்காங்லேருந்து டெப்டி பிரைம் மினிஸ்டரை பொங்கலுக்கும், அதுக்கு முக்கிய காரணமே வந்து மெரின் பரேட் பிரைடல் ஹைட்ஸில் எந்த ஒரு எலெக்ஷனுக்கு அந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் இருந்த ஒரு பட்சத்தில் தான் இந்த மூவ்மெண்ட் அவங்க பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நேரம் அந்த நாமினேஷன் வரைக்கும் தெரியாது யார் அங்கே வந்து நிற்க போகிறா, எந்த கட்சி நிற்க போகுதுன்னா நிறைய பேர் எதிர்பார்த்தா இருந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் அந்த எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாத பட்சத்தில் பொங்கலுக்கும் SM வந்து ரிட்டையர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வந்து வெளியே யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் SM ரிட்டையர் பண்ண விருப்பத்தை தெரிவித்தாருன்னா அதை அவரை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெவி வெயிட் தேவை கண்டிப்பாக. ஏன்னா அவரோட ஸ்டேச்சருக்கும் அவரோட ஒரு ஸ்டேட்டஸ்க்கும், ஏன்னா முன்னையே சொல்லிட்டாங்க நான் வந்து பாசிரிஸ் சாங்கிலாம் நிற்க போகிறதில்ல, அமைச்சர் இந்திராணிகிட்ட நான் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நான் ரிட்டையர் பண்ண போகிறேன்னா கண்டினியூ பண்ண போகிறோம் சொல்லாமல் ஒரு நிலையில் இருந்தார். அப்படிப்பட்ட பட்சத்தில் வந்து இப்போ மெரின் பரேட் பிரைடல் ஹைட்ஸில் யாரும் எதிர்த்து நிற்காத பட்சத்தில் இந்த மூவ்மெண்ட் ஒரு காயை நவுத்தி அந்த காய் அங்கே நவுத்துற மாதிரி தான் வந்து ஒரு உத்தி தான் நான் சொல்லுவேன். அதில் ஒன்று கவனிக்கணும் சஞ்சய், இந்த கடைசி 10 நிமிஷம் வரைக்கும் இந்த முக்கியமான புள்ளிகள்லாம் வேட்புமனு தாக்கல் நிலையத்துக்கு வரல. அங்கே இருக்கிற நமது செய்தியாளர்கள்லாம் என்ன நினச்சிருக்காங்க ஒன்றும் புரியலை. முக்கியமான ஒரு ரேங்கர் மினிஸ்டர் அங்கே வரலையே, யார் அங்கே வரப்போகிறா அப்படிங்கிற ஒரு ஒரு குழப்பத்தில் இருந்த சமயத்தில் 11லேருந்து 12 தானே, 11:50க்கு இந்த முக்கிய புள்ளிகள்லாம் அவங்க சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருக்காங்க. அது ஒரு எவ்வளோ பெரிய உத்தி தருமா. கடைசி நிமிஷம் வரைக்கும் யாருக்குமே தெரியாது யார் எங்கே போகிறாங்கன்னு. பட்டுன்னு காரில் வந்து இறங்கி உள்ளேக்கு போய் படிவங்களை சமர்ப்பித்து உடனே நான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ எந்தெந்த தொகுதியில் இப்போ வந்து நம்ம குழு தொகுதியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், தனி தொகுதிக்கு போவோம். எந்த தனி தொகுதியில் கடுமையான போட்டி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சஞ்சய்? ஆமாம், ஸோ இதை பற்றி நான் யோசிக்கும்போது இப்போ புதுசாக சில தொகுதிகள் வந்திருக்குல்ல, புதுசாக வந்து தனி தொகுதி எது வந்திருக்கு ஜலங்காயு இருக்கு, சம்பவாங் வெஸ்ட் இருக்கு. ஆமாம், ஐ திங்க் சம்பவாங் வெஸ்ட்டில் வந்து சூடு பிடிக்கும் அப்படின்றத நான் என் நண்பர்கள் பேசுகிறத கேள்விப்பட்டு இருந்தேன். சீசுஞ்சுவான் அங்கே நிற்கிறது போலீஸான் கூட. ஆமாம், அது கூட ஒரு புது இதாக இருக்கலாம். ஸோ அந்த தொகுதி பற்றி ஐ திங்க் டேம்பனீஸ் பற்றி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருந்தேன். அந்த தொகுதி அது தனி உறுப்பினர் தொகுதியா இல்லை, அது இவங்களோட தொகுதி தானே. தொகுதியா? ஆமாம், இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் வரும்போது. அதான் நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? நான் வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் SMCன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புக்கிட் பஞ்சாங் SMC ரொம்ப ஒரு டைட்லி கான்டெஸ்ட். டாக்டர் பால் தம்பையா வேட்பாளர் நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்கம்பென்ட் வந்து லியாங்கிங் இருக்க நிற்கிறாரு. ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு SMC. இன்னொரு SMC வந்து சம்பவாங் வெஸ்ட், நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே சீசுஞ்சுவான் நிற்கிறாரு. அதுக்கு எதிர்த்து இன்கம்பென்ட் வந்து போலீஸாக நிற்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் வந்து இந்த பக்கம் முக்கியமான ஒரு SMC, ஒரு டைட்லி கான்டெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸ்ட் சைட் பார்த்தீங்கன்னா டெம்பனிஸ் சங்காட் SMC, அங்கே வந்து மேயர் டெஸ்மண்ட் சூ இருக்காரு. அவரை எதிர்த்து பாட்டாளி கட்சி. இது வந்து ஸ்ட்ரெயிட் 1-on-1. ஸோ அந்த ஒரு நிலையில் வந்து இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் SMC டு வாட்ச். இது மட்டும் இல்லாமல் ஒரு இந்த வருஷம் பழைய வருஷத்துக்கு முன்னாடி இல்லாமல் இந்த வருஷம் வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் 2 பேர் நிற்கிறாங்க. ரெடின் மாஸ் SMCயில் ஒரு ஆள், அதே மாதிரி மவுண்ட் பேட்டன் SMCயில் இன்னொரு வேட்பாளர் நிற்கிறாரு. இது ரெண்டும் வெரி இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட் என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப சுவாரஸ்யமான டெவலப்மெண்ட். ஏன்னா சிங்கப்பூரில் இது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டு நின்று தேர்ச்சி பெற்று வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அவங்க வயசை பார்த்தீங்கன்னா ரெடின் மாதம் நிற்கிறவருக்கு 28 வயசு, அதே மாதிரி மவுண்ட் பேட்டன் அசம்பிளி நிற்கிறவருக்கு வந்து 34 வயசு. வெரி யங், ரொம்ப வயசு கம்மி. அது மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸில் அவங்களோட பேச்சு இது வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க இதெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் தான் சொல்லுவேன். சிங்கப்பூர் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு டெவலப்மெண்ட்டு. இது மாதிரி ஃப்யூச்சரில்
அந்த மிலேனியல்ஸோ ஜென்சிஸோ முன்னுக்கு வந்து தேர்தல் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சியிலே நிற்காம நானே இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குளோபலி பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிசன் பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெமோக்ராட் இல்லை நீங்கள் ரிப்பப்ளிகன் தான். அது இல்லாமல் அந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் வராங்க. ஏன்னா எனக்கு இதோ வேணாம், எனக்கு இதோ வேணாம், எனக்கு தனிச்சு நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையில் போயிட்டுருக்கு. அது சிங்கப்பூர்லேயும் கொஞ்சம் ஒரு சிறிய லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகுறது. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட். ஜெயசுதா, இன்னொரு கவனிக்கத்தக்க ஒரு குழு தொகுதி என்னன்னா வெஸ்ட் கோஸ்ட். போன தேர்தலில் சிங்கப்பூர் முன்னேற்ற கட்சி 48 விழுக்காட்டுக்கு மேலே வெற்றி பெற்று மக்கள் செயல் கட்சிக்கு ஒரு ஆட்டத்தை ஏற்படுத்தினாங்க. அப்போ அமைச்சர் ஈஸ்வரன் இருந்தார். இப்போ அமைச்சர் ஈஸ்வரன் இல்லாத நிலைமையில் அமைச்சர் டெஸ்மண்ட் லீ வந்து இப்போ அந்த குழு தொகுதிக்கு வந்து தலைமையேற்று நடத்துகிறாரு. ஆனால் சிங்கப்பூர் முன்னேற்ற கட்சியோட டீம் தலைமைத்துவ குழு மீண்டும் அங்கே களம் இறங்குறாங்க. டாக்டர் தான் சிங் பாக், லியன் மான் வாய், ஈசல் புவா எல்லாம் களம் இறங்குறாங்க. அங்கே தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க திருப்பி அந்த ஒரு தேர்தல் சூட்டை சிங்கப்பூர் முன்னேற்ற கட்சி கொடுப்பாங்களா, இல்லை தளர்வு இருக்குமா? நிச்சயமா அங்கே சூடு பிடிக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இப்போ அந்த அமைச்சர் ஈஸ்வரனுக்கு நடந்த அந்த விவகாரம் முன்னிலைப்படுத்தப்படும் இல்லையா? ஏன்னா அவர் தான் அங்கே முன்னாடி இருந்தார். அப்போ அவர் இருந்த கட்டத்திலேயே அந்த பாப்புலர் ஓட் வந்து ரொம்ப ஒரு சின்ன மார்ஜினில் தான் அங்கே வெற்றி பெற்றாங்க. இப்போ அந்த ஒரு அந்த நிகழ்வு நடந்து அவர் இல்லாத பட்சத்தில் இந்த நிலையில் அதையே முன்னிறுத்தி அவங்க நிச்சயமாக போட்டியிடுவாங்க. அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த எதிர்கட்சி அவங்க பரிச்சயமானவர்கள் ஆயிட்டாங்க அந்த தொகுதியில் இருக்கவங்க கிட்ட. அப்பலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு பரிச்சயப்பட்டிருக்காங்கங்கிறது அந்த வாக்காளர்கள் வாக்களிக்கிறதுல இருந்து தெரியும். ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ காலம் இருந்திருக்கு அங்கே வாக்காளர்களோட உறவு ஏற்படுத்தி கொள்றதுக்கு. ஸோ அவங்க சிறப்பாக செஞ்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக பெரிய வாய்ப்பு இருக்குது அவங்க வெற்றி பெறதுக்குன்னு நான் நினைக்கிறேன். லியோங் முன் வாய் இது வரைக்கும் பேசுனது பார்த்தீங்கன்னா அவர் திருப்பி சொல்றதெல்லாம் தஞ்சங் பாக்குக்கு இது கடைசி தேர்தல், இதுக்கு அப்புறம் நிக்க மாட்டாரு, இப்பயாச்சும் ஒரு வாக்கு கொடுங்க, அந்த இமோஷனல் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி பேசுறாங்க. இந்த வயசுலயும் தைரியமா முன்னுக்கு வந்து நான் நிக்கிறேன், உங்களுக்காக நான் வாதிடுறேன், உங்களுக்காக நான் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவேன்னு சொல்ற அந்த ஒரு மரியாதைக்காக மக்களோட வாக்கு அவர் பக்க சாய வாய்ப்பு இருக்கலாம். அது நம்ம கடைசி நாளில் தான் தெரியும். சரி, இப்போ வந்து பெண் வேட்பாளர்களை பற்றி பேசுவோம். பெண் வேட்பாளர்கள் வந்து இந்த சமயத்தில் வந்து மக்கள் செயல் கட்சி 32 புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினாங்க. அதில் 13 பெண் வேட்பாளர்கள். மக்கள் செயல் கட்சி வரலாற்றிலேயே தேர்தலில் இந்த அளவுக்கு புதிய பெண் வேட்பாளர்களை அவங்க அறிமுகப்படுத்தினதே இல்லை. இந்த தடவை ஒரு புதிய திசையை நோக்கி பிரதமர் லாரன்ஸ் வாங் செல்றாரு. இது வந்து பெண்களோட கண்ணோட்டம், பெண்களோட விகிதாச்சாரத்தில் வந்து வாக்குகளை எப்படி சேகரிக்கும்னு நினைக்கிறீங்க? அதிகமான பெண் வேட்பாளர்கள் நிற்கிறாங்க களத்தில். இப்போ இந்த பெண் வேட்பாளர்களுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தாய்மார்கள். இது முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பெற்றோர், ஒரு தாய் அப்படிங்கிற பொழுது நீங்கள் எப்படி கொள்கை மாற்றங்களை கொண்டு வருவீங்க, எந்த குரல்களுக்கு நீங்கள் நீங்கள் ஆம்பிளிஃபை பண்ணுவீங்க நாடாளுமன்றத்தில் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அது ரொம்ப அது சிறப்பான ஒரு விஷயம். மற்ற எதிர்கட்சிகளிடம் நிறைய பெண் வேட்பாளர்களை களம் இறக்கியிருக்கிறாங்க. ஆனால் நான் கேட்க வேண்டிய கேள்வி, இது வரைக்கும் ரொம்ப அதிகமாக கேட்கப்படாத கேள்வி, நம்முடைய இந்திய பெண் வேட்பாளர்கள் எங்கே? மாசிகாலேருந்து, மக்கள் செயல் கட்சியிலேருந்து எங்கே இந்திய பெண் வேட்பாளர்கள்? அதுதான் எங்கும் எதிரொலிக்க வேண்டிய ஒரு கேள்வின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாமும் ஒரு முக்கிய சமூகம். ஒரு இந்திய பெண் கூட இல்லை. ஆமா, ஒரு இந்திய பெண் கூட இல்லை. எங்கே? அதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. நம்முடைய இந்திய பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் புதிதாக வேண்டும். அது ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்திய பெண் வேட்பாளர்கள் மற்ற எதிர்கட்சிகளிலிருந்து களமிறக்க இருக்கிறாங்க. ஸோ அது சுவையான ஒரு தகவல் தான் நினைக்கிறேன், ஒரு நல்ல திருப்பம் தான் நினைக்கிறேன். சரி சஞ்சய், இப்போ வந்து இந்த பொது தேர்தலில் வந்து மக்கள் செயல் கட்சிக்கு என்னென்ன மாதிரி சவால்கள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு தேர்தலாக இப்போ
பார்க்கறதுனால பிரதமர் வந்து பழைய முகங்கள் எல்லாத்தையும் அகற்றிட்டு புதிய முகங்களுக்கு வழிவிட்டு கவனமாக தேர்வு செய்து களம் இறக்கியிருக்காரு. என்னென்ன சவால்களை இந்த மக்கள் செயல் கட்சி எதிர்நோக்குன்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தலில்? நிச்சயமா. ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி புதிய முகங்களில் ஒரு புதிய தலைமைத்துவ பொறுப்பை எடுத்து பிரதமர் வாங்கும் இருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றது தான் நானும் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஃபேஸஸ் வந்து அவங்க நியூ பாலிசிஸ், நியூ அஜெண்டாஸ், அவங்க கொண்டு வர எனர்ஜியே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அவங்க பேசுகிறதும் அதில் இருக்கிற புதுமைகளை பார்க்கலாம். அண்ட் இவங்க சொன்ன மாதிரி நம்ம ஸ்லோகன் பற்றி பேசியிருந்தோம். ஐ திங்க் அந்த ஸ்லோகன் தான் அவங்களோட கேம்பெயின் வந்து அவங்க என்ன வாய்ஸ், எந்த டைரெக்ஷனில் போகிறாங்க அதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். ஸோ இளையர்கள் அதை கேட்பாங்க. அதாவது உலகம் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கு வரி விதிப்புனால. அதனால பொருளாதாரம் பயங்கரமாக அடிப்படும். அதுக்கு வந்து ஒரு நிலையான அரசாங்கம் வேணும். அப்போ தான் வந்து நமது பொருளியலை நீடிச்சு நிலைக்க வைக்க முடியும் அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் இளையர்களோட பார்வை எப்படி இருக்கும்? உலக சூழ்நிலையை உள்ளூர் சூழ்நிலையோட ஒத்து அவங்க பார்ப்பாங்களான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், நிச்சயமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா உலக சூழ்நிலை எப்படி போகுதுன்னு இளையர்கள் வந்து தினமும் சமூக வலைதளங்களில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து வரி விதித்தல், அதை ஏற்றுறது, ஸோ இது எல்லாமே அவங்களோட வேலை வாய்ப்புகளை எப்படி அது பாதிக்கும், அதை பொறுத்து அதை நான் வந்து கவனத்தில் கொண்டு நான் வந்து வாக்களிக்கணுமா அப்படின்ற வந்து கேள்விகள் நிறையா வரும் இளையர்கள் கிட்ட. அதோட சேர்த்து ரைசிங் காஸ்ட் எப்படி, இதை வந்து இவங்க ஒழுங்காக டேக்கிள் பண்ணுறாங்களா? ஐ திங்க் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் ரைசிங் காஸ்ட் டேக்கிள் பண்ணுற பாலிசிஸ் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதோடு சேர்த்து நான் பார்த்த சமூக வலைத்தளங்களில் பார்த்தது வந்து சில பேர் வந்து தமிழ் ஆசிரியர்கள் பற்றி பேசுறதுக்கு திரு விக்ரம் நாயர் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் நண்பர்களுக்குள்ள வந்து இருக்கிற ஒரு இஷ்யூ. உதாரணத்துக்கு நம்ம வந்து தமிழ் முரசு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் நடத்தியிருந்தாங்க பிஎம் வாங்கோட. அப்போ வந்து நிறைய இளையர்கள் வந்து அவங்களோட குரலை எழுப்பியிருந்தாங்க. எனக்கு வந்து அதில் வந்து தமிழாசிரியர்கள் ஆக்சுவலி ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அதோட சேர்த்து இப்போ வந்து கபடின்ற எங்களுக்கு ஒரு வந்து புது விளையாட்டு, அதை வந்து சி கேம்ஸில் பிரதிநிதிக்கிறோம். அங்கே வந்து ஆனால் எங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சில இஷ்யூஸ் எல்லாமே இந்த யூத் அமங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கரெக்டான பிரச்சனைகளை இவங்களோட பாலிசிஸ் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்களா? இப்போ அடுத்த இருக்கிற நம்ம ஒரு வாரத்தில் அவங்க பேசினா அது நிச்சயமாக இளையர்கள் கிட்ட போய் சேரும். நமது பிரதமர் லாரன்ஸ் வாங்க்கு இது அவர் தலைமையேற்று நடத்துகிற முதல் பொது தேர்தல். இந்த பொது தேர்தலில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு, ஒரு மெண்டேட், கிளியர் மெண்டேட் கிடைச்சாதான் அந்த உற்சாகத்தில் அவர் பல புதிய இந்த பொருளாதார சிக்கல்களை எதிர்நோக்கிறதுக்கு பல புதிய திட்டங்களை அறிவிப்பார். அது ஒன்று தான் அவரது சவாலாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை பொதுவாக என்ன அவரோட சவால்களாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா, பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறது வந்து சிங்கப்பூர் மட்டும் அந்த டொமெஸ்டிக் இஷ்யூஸை மட்டும் பார்க்குறவர் கிடையாது. இந்த குளோபலி இந்த உலகத்தில் சிங்கப்பூரை எப்படி ஒரு முன்னிலைப்படுத்தி அந்த குளோபல், ஏன்னா சிங்கப்பூர் வந்து ஒரு சின்ன நாடு. அந்த சின்ன நாட்டாக இருக்கும்போது நாங்கள் ப்ரைஸ் டேக்கர்னு சொல்லுவாங்க. மற்றவங்க சொல்கிறத தான் நம்ம கேட்டு இது பண்ண முடியும். நம்மளாம் வந்து ஒரு அஜெண்டா செட் பண்ண முடியாது. இப்போ ப்ரவலாக நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன தான் டேரிஃப்ஸ். ட்ரம்ப்பும் அவரோட டேரிஃபும் தான். டீகப்ளிங், யூஎஸ் சைனா டீகப்ளிங், டேரிஃப்ஸ், அது இம்ப்ளிகேஷன் என்ன, சிங்கப்பூருக்கு அது எப்படி பாதிக்கும், குறிப்பாக வந்து சஞ்சய் சொன்ன மாதிரி ஜாப்ஸு, வேலையெல்லாம் எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு இதுதான் மக்கள் மைண்டில் அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் வந்து சிங்கப்பூரை வந்து பிரைம் மினிஸ்டர் லாரன்ஸ் வாங் வந்து ஒரு நல்ல மேண்டேட் இருக்கிற பட்சத்தில் வெளியே போய் பேசும்போது, வெளியே வந்து மற்ற கண்ட்ரீஸை இல்லாட்டி அமெரிக்கா, சைனா அவங்கள என்கேஜ் பண்ணும்போது சிங்கப்பூராக ஒரு என்ன ஒரு ஒன் வாய்ஸில் நம்ம வந்து பேச முடியும். அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த யூனிட்டி இன் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்கள்ல, என்ன தான் நம்ம வேறுபட்ட வாய்ஸ் இருந்தால் கூட வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங் மேண்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் சிங்கப்பூரை வந்து அது என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தை பஞ்ச் அபவ் த வெயிட்னு சொல்லுவாங்க. உண்மை. அப்படிப்பட்ட ஒரு இதை நம்ம வந்து முதலீட்டாளர்களையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அது. ஏன்னா முதலீட்டாளர்கள் வந்து ஒரு நாட்டில் நிலைத்தன்மை இல்லைன்னா அவங்க பணத்தை அங்கே போய் கொட்ட மாட்டாங்க, யோசிப்பாங்க. முதலீட்டாளர் மட்டும் இல்லாமல் எப்போ வந்து ஒரு சமுதாயம் வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த போலரைசேஷன் சொல்லுவாங்க, அந்த போலரைசேஷன் செட்டின் பண்ணும்போது
இது வந்து எப்படின்னா மற்ற அந்த ஃபாரின் ஆக்டர்ஸ்லாம் இதை வந்து ஒரு ஃபிஷராக வச்சு எப்படி அவங்களை பிரிக்க முடியும், எப்படி அவங்கள வந்து சீர்குலைக்க முடியும்னு சொல்லிட்டு அதுவும் பார்ப்பாங்க. ஏன்னா அப்படி நடந்திருக்கு பல ஊரில் வந்து குறிப்பாக தேர்தல்னு வரும்போது எப்படி ஃபாரின் ஆக்டர்ஸ்லாம் வந்து அந்த தேர்தல் அவுட்கம் எப்படி ஷேப் பண்ணலாம், எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், அதுலேருந்து அவங்களுக்கு என்ன வந்து பெனிஃபிட் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க திட்டம் போடுறாங்க நிறைய பேர். ஆனால் அதெல்லாம் இப்போ சிங்கப்பூரில் தேங்க்ஃபுல்லி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரல. அதுக்கு தான் அந்த ஃபாரின் இன்டர்ஃபியரன்ஸ் பில்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த டீப் ஃபேக் பில்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க தேர்தல் பிரச்சாரப்போ. இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, டீப் ஃபேக்னா நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் போகும்போது அந்த ஸ்ட்ராங் மேண்டேட் இருந்தால் தான் பிரைம் மினிஸ்டர் லாரன்ஸ் வாங் வந்து வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது சிங்கப்பூரை ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்ரெடிபிள் வாய்ஸாக இந்த குளோபல் எரீனாவில் வந்து சிங்கப்பூர் திகழ முடியும். ஆனால் அதே சமயத்தில் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும், சிங்கப்பூரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்துக்கணும். அந்த டைவர்சிட்டி ஆஃப் ஒப்பீனியன்ஸ், அந்த ஆல்டர்னேட்டிவ் வாய்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் அதிகமான வேட்பாளர்கள், அதிகமான அந்த என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் இருக்கும்போது ஒரே இஷ்யூவை பலதரப்பட்ட கோணத்தில் வந்து அவங்க டிபேட் பண்ணுவாங்க, வேறு வகையில் பார்ப்பாங்க. அந்த டிபேட்ஸ்லாம் வந்து இட் ஃபார்ம்ஸ் அ வெரி ரொபாஸ்ட் பாலிசி ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது உதவும். செய்தியாளர் மாநாடு, தேர்தல் பிரச்சாரங்கள் இதெல்லாம் வந்து வாக்காளர்கள் கூர்ந்து கவனித்து மனசில் கொண்டு 10வது நாளான பிரச்சார ஓய்வு நாளில் உட்காந்து சிந்திச்சு 11வது நாளில் போய் அவங்க அறிவை பயன்படுத்தி வாக்களிக்கணும். அதுதான் வந்து அரசாங்கம் சொல்கிற ஒரு முக்கியமான கருத்து. சரி, சிரமம் பாராமல் எங்கள் அரங்கத்துக்கு வந்து தங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட முகமது இர்ஷாத், திரு சஞ்சய் முத்துக்குமரன், திருமதி ஜெயசுதா சமுத்திரன் ஆகியோருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. நன்றி. நேயர்களே, வேட்புமனு தாக்கல் முடிவடைந்து இன்று தொடங்கி அடுத்த 9 நாள்களுக்கு, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி வரை கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெறும். இதற்கிடையே ஏப்ரல் 25ஆம் தேதி இளையர்களுடன் ஒரு கலந்துரையாடலும், ஏப்ரல் 29ஆம் தேதி தேர்தல் நடப்புகளை ஆராயும் மற்றொரு காப்பிக்கடை கலந்துரையாடலும் நடைபெறும். மே மாதம் 3ஆம் தேதி இரவு 9 மணிக்கு தமிழ் முரசின் நேரடி தேர்தல் ஒளிபரப்பும் இடம்பெறும். அதில் உங்களை சந்திக்கும் வரை இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்வது தமிழ் முரசின் இணை ஆசிரியர் வி. பழனிசாமி. நன்றி, வணக்கம்.